வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்து வரும் நிலையில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டு 16ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. 23ஆம் தேதி வரை நடைபெற்ற மனு தாக்கலில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளில் மொத்தம் 514 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் 338 மனுக்கள் ஏற்கப்பட்ட நிலையில் 105 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. மேலும் 71 பேர் மனுக்களை வாபஸ் பெற்றதை தொடர்ந்து 117 சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் 40 பெண்கள் உட்பட மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக, காங்கிரஸ் கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய 4 அணிகளிடையே கடும் போட்டி நிலவுகிறது. 20 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற தீவிர பிரச்சாரம் ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் ஏப்ரல் 9ஆம் தேதி காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. தேர்தலை முன்னிட்டு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளில் 4934 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்க 78 பறக்கும் படைகள், 40 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 50 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் செயல்படுகின்றன. எல்லைப் பகுதிகளில் 35 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக 36 பறக்கும் படைகள் மற்றும் 30 இருசக்கர பறக்கும் படைகள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. பதற்றமான 137 வாக்குச்சாவடிகளில் 155 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க நிழற்பந்தல், குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவை முன்னிட்டு பள்ளி, கல்லூரிகளுக்கு 5 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டதுடன் 3 நாட்கள் மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவுக்கான எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற்று அதே நாளில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது தாயார் மற்றும் மனைவியுடன் வந்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். வாக்களித்த பின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது மனைவி பீனாவுடன் விரலை காட்டி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார். அப்போது கவர்னரின் மனைவிக்கு வாக்களித்த பின் விரலில் மை வைக்காதது தெரிய வந்தது. இதனை அடுத்து உடனடியாக அவருக்கு மை வைக்கப்பட்டது. அதன் பிறகு துணைநிலை ஆளுநரும் அவரது மனைவியும் மை வைத்த விரலுடன் போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தலின் போது தனக்கு பிடித்த இருசக்கர வாகனமான யமஹா பைக்கில் சென்று வாக்குப்பதிவு செய்தார். அந்த வகையில் தனது இல்லத்திலிருந்து யமஹா பைக்கில் புறப்பட்ட அவர் கதிர்காமம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்களித்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. தேர்தலுக்கு முன் நான் சேலம் அப்பபைத்தியசாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு மறுநாள் காலை வாக்குப்பதிவு செய்வது வழக்கம். அதேபோல் தற்போதும் சேலம் அப்பபைத்தியசாமி கோவிலில் நான் வழிபாடு செய்துவிட்டு வாக்களித்துள்ளேன் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் நேயம் மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி பாரதிபுரம் பகுதியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேர்தல் ஆணையம் செய்துள்ள அடிப்படை வசதிகள் சரியாக உள்ளதா, பொதுமக்கள் எளிதில் வந்து வாக்களிக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் துறை அதிகாரியுமான குலோத்துங்கன் கோரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரி வாக்குச்சாவடி மைதானத்தில் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். தேர்தல் நாளில் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக தாமும் முதல் வாக்கை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து வாக்குச்சாவடி மையத்தில் செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். வாக்காளர்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வாக்குப்பதிவு செயல்முறை ஆகியவை சீராக நடைபெறுகின்றனவா என ஆய்வு செய்தார். மேலும் தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்கி வாக்குப்பதிவு சீராக நடைபெற உறுதி செய்தார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 181 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கொத்துக்குளம் அரசு பள்ளியில் அமைந்துள்ள
27/14 வாக்குச்சாவடியில் விவிபேட் இயந்திரத்தின் பேட்டரியில் திடீரென புகை எழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வாக்குச்சாவடி அதிகாரிகள் உடனடியாக இயந்திரத்தை வெளியே கொண்டு சென்றனர். பின்னர் தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பேட்டரி பழுதடைந்தது உறுதி செய்யப்பட்டதால் பெல் நிறுவன பொறியாளர்கள் புதிய பேட்டரியை மாற்றினர். இதன் காரணமாக சுமார் 10 நிமிடங்கள் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது. பின்னர் இயந்திரம் சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு மீண்டும் வழக்கம் போல் தொடங்கியது. சம்பவம் குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பூஜா நேரில் வந்து அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக வி.பி. சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். ஏப்ரல் 9 வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் அவர் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அதேபோல் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமாரும் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளை நேரில் சென்று பார்வையிட்டார். வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சரியாக செய்யப்பட்டுள்ளனவா, பொதுமக்கள் எளிதாக வாக்களிக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் துறை 100% வாக்குப்பதிவை இலக்காக கொண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டது. இதற்காக கலை நிகழ்ச்சிகள், பொதுமக்கள் ஈடுபாட்டை அதிகரிக்கும் விழிப்புணர்வு முகாம்கள் ஆகியவை நடத்தப்பட்டன. மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க நிழற்பந்தல், குடிநீர் வசதி, முதியோருக்கான சாய்தளங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வாக்குச்சாவடிகளில் எந்தவித மோதல்களும் ஏற்படாமல் இருக்க பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அனைத்து மையங்களிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி சீராக நடைபெற்றது. இந்நிலையில் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வ.உ.சி. பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை வாக்குச்சாவடி வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்தது. தென்னங்கூரைகளால் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டதுடன் வாக்காளர்கள் அமர இருக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மேலும் வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக நிலா என பெயரிடப்பட்ட ரோபோ ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. பட்டுப்பாவாடை தாவணி அணிந்திருந்த அந்த ரோபோ வாக்குச்சாவடிக்கு வரும் வாக்காளர்களுக்கு ரோஜா பூக்கள் வழங்கி வரவேற்றது. இந்த புதுமையான முயற்சி வாக்காளர்களை மிகுந்த அளவில் கவர்ந்து வாக்குப்பதிவை ஒரு விழாவாக மாற்றியது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூரில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் அமைச்சர் நமச்சிவாயம் தனது மனைவி வசந்தியுடன் வாக்களித்தார். வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் யூனியன் பிரதேசத்தில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தை எடுத்துரைத்தார். அவர் கூறுகையில் நரேந்திர மோடி, அமித்ஷா மற்றும் ஜே.பி. நட்டா ஆகிய தேசிய தலைவர்களின் வருகைகள் புதுச்சேரி முழுவதும் ஒரு மாற்ற அலையை உருவாக்கியுள்ளன என்றார். வாக்காளர்கள் உற்சாகத்துடன் வந்து வாக்களிப்பதை கவனித்ததாகவும் இது கட்சிக்கான நம்பிக்கையை அதிகரிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு அமித்ஷா மேற்கொண்ட பயணம் தங்களது வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமையும் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நமது தேசிய தலைமையின் வருகை இங்குள்ள அரசியல் சூழலை மாற்றியுள்ளது. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் புதுவை மாநிலத்திலே வர வேண்டும். மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் இன்றைக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, லட்சிய ஜனநாயக கட்சி, இப்படி உள்ள அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களும் தொண்டர்களும் இன்றைக்கு இரவு பகல் பாராமல் இன்றைக்கு மார்ச் 16 ஆரம்பித்து இன்றைக்கு ஏப்ரல் 9 வரையில் இரவு பகல் பாராமல் இன்றைக்கு தேர்தல் களப்பணி ஆற்றி இன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற இந்த நாளிலே இன்றைக்கு மிகவும் ஆர்வமாக மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய தலைவர்களும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து அவர்கள் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக அத்தகைய பணியை மிக சிறப்பான முறையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்களுக்கு இன்னைக்கு மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்களுக்கு இந்த பெருவாரியான வாக்குகளை இன்றைக்கு அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கும், எனக்காக இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மாநில தலைவர் ராமலிங்கம் பெருமாள் கோவில் வீதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலை வேளையிலேயே வெயில் அதிகரிக்கும் முன் வாக்களித்து விட்டதாகவும், அதேபோல் பொதுமக்களும் அதிகாலை முதலே வாக்குச்சாவடிகளுக்கு திரண்டு வாக்களித்து வருவதால் கூட்டம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தனது ராஜ்பவன் தொகுதியில் உள்ள சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். வெயில் அதிகமாக இருப்பதால் வாக்காளர்களுக்கு ஃபேன், தண்ணீர், மோர், ஜூஸ் போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அவை எதுவும் ஏற்பாடு செய்யப்படவில்லை என ராமலிங்கம் குற்றம் சாட்டினார். அனைவரும் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். முன்னெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னும் நிச்சயமாக 90 கிராஸ் பண்ணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் அதாவது சீர்திருத்த முறையிலே பார்த்தா கரெக்டான ஓட்டு இருக்கு. அதனால ஏறக்குறைய 90% மேலதான் கண்டிப்பா போலிங் ஆகும். அனைவரும் வாக்களிக்க விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள். மாணவ செல்வங்களும் சரி, அதாவது புதிய ஓட்டர் எல்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி வயதான முதியவர்கள் கூட தேர்தலிலே இந்த அளவு வாக்களிப்பதற்கு நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பான இது. இப்ப நல்ல அவேர்னஸ் வந்திருக்குது. தேசத்தின் மீது இருக்கிற பற்று வந்திருக்கிறது. தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தேர்தல் திருவிழாவாக இருக்கிறது. மிகவும் தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கூட வந்திருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள இமாக்குலேட் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தங்களுக்கு வழங்கப்பட்ட தர்பூசணி சின்னம் தெளிவாக தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கடிதம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி 25 இடங்களில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் நம்பிக்கையும் அவர் வெளிப்படுத்தினார். எல்லாமே நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. மக்களும் அழைத்துட்டு வராங்க. கிரௌட் ரொம்ப நிறைய பேர் இந்த வாட்டி வாக்களிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப மக்கள்கிட்ட இருக்கு. எங்களோட சின்னம் வந்து கொஞ்சம் சிம்பிள் வந்து கொஞ்சம் கலர் அவங்க கொடுத்ததுக்கும் அங்கே பேப்பர்ல இருந்ததுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் இது இருந்தது. அதனால நாங்கள் ஆர்ஓ கிட்ட போய் நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எங்களோட கன்சர்ன்ஸை நாங்கள் ரிக்வெஸ்டேஷனாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறது 25 சீட்ஸ் ஜெயிக்க தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் கூட்டணி வந்து 25 சீட்டாவது கண்டிப்பாக. எங்களுக்கு தெரியும் இது முன்னாடி மற்ற கூட்டணிகள்லாம் இது கூட்டணி அமையாமல் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால நாங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். இந்த வாட்டி 25 சீட் கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட. புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வாக்களித்தனர். அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதுபோல் மங்களம் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ரங்கன் சிவராந்தகம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்களித்தார். அதேபோல் திருபுவனை தொகுதியில் திமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அங்காளன் செல்லிப்பட்டு பகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார். இதே தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விசில் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் வாக்களித்ததுடன் தொடர்ந்து தொகுதி முழுவதும் பார்வையிட்டார். மேலும் காங்கிரஸ் வேட்பாளர் வேலு குச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அத்துடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கோபிகா திருவண்டார்கோவில் பகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதன் மூலம் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். வாக்களித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மக்களிடம் மாற்றத்திற்கான ஆவல் தெளிவாக காணப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் தமிழகம் போலவே புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் உற்சாகமாக வாக்குச்சாவடிகளுக்கு சென்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த நிலையில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தருமாபுரி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் ஓபிசி அணி தலைவர் கண்ணன் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். வாக்களித்த பின்னர் முதல் முறையாக வாக்களித்தவர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதில் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கும் முக்கியமான வாய்ப்பு என்பதால் அனைவரும் சரியான நபரை தேர்ந்தெடுத்து வாக்களிக்க வேண்டும் என்றும் புதிய வாக்காளர்கள் கேட்டுக்கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் மாநில தலைவர் ஆர்.எல். வெங்கட்ராமன் தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பல ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து வந்ததாக காங்கிரஸ் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை விமர்சித்தார். மேலும் அரசியலை வியாபாரமாக மாற்றிய போலி அரசியல்வாதிகளை மக்கள் அடையாளம் கண்டுவிட்டதாக கூறினார். தேர்தல் துறையின் கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்த போதிலும் புதுச்சேரி முழுவதும் ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா சாதாரணமாக நடைபெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பல்வேறு வேட்பாளர்கள் தனிப்பட்ட லாபத்திற்காக கட்சி தத்துவங்களை புறக்கணித்து சீட்டு கிடைக்கும் கட்சிகளில் போட்டியிடுவது போன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். எனது 49 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இவ்வாறான சூழ்நிலையை பார்த்ததே இல்லை. இதனால் ஊழலற்ற ஆட்சி அமைய வாய்ப்பு குறைகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தமது கட்சி தொடங்கி 4 மாதங்களிலேயே எந்தவித பணப்பட்டுப்படாவும் இன்றி ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்தித்துள்ளதாகவும் தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறினார். புதுச்சேரியில் எந்த ஒரு கூட்டணியும் முழுமையான பெரும்பான்மையை பெற வாய்ப்பில்லை என்றும் அதிகபட்ச ஒவ்வொரு கூட்டணியும் குறைந்த அளவிலான இடங்களை பெறும் நிலையில் சுயேட்சை வேட்பாளர்கள் கணிசமாக வெற்றி பெற்று தொங்கு சட்டமன்றம் உருவாகும் எனவும் ஆர்.எல். வெங்கட்ராமன் கருத்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரமேஷ் உருவையாறு அரசு மேல்நிலைப்பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். அவர் தனது மகனுடன் பொதுமக்களோடு வரிசையில் நின்று வாக்களித்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளையும் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் அனைவரும் 100% வாக்குப்பதிவு செய்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் நாம் தமிழர் கட்சி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் தனித்து போட்டியிட்டு தனது கொள்கைகள் மற்றும் மக்கள் நலப்பணிகளை விளக்கி தீவிரமாக பிரச்சாரம் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்காக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வில்லியனூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு ஆதரவு திரட்டியதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாநிலம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பல்வேறு தொகுதிகளில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து தங்களது வாக்கை பதிவு செய்தனர். அந்த வகையில் உழவர்கரை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் பிரபாதேவி வீரராகு, மேலும் அருண் சர்மா ட்ரஸ்ட் நிறுவனர் ஐஜி வீரராகு ஆகியோர் புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் அரசு பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இதன் மூலம் சுயேட்சை வேட்பாளர்களும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் ராஜ்குமார் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தனது வாக்கினை பதிவு செய்தார். கோரிமேடு பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் வந்து உற்சாகமாக வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்திரா நகர் தொகுதியில் தாம் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையும் வெளிப்படுத்தினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.